நம்மள சம்பவம் பண்ண போற யமனோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதாவது யமர் யாரு, எப்படி உருவானாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சூரிய தேவரோட மகனும் சனீஸ்வரரோட அண்ணனும் தான் இந்த யமன். இந்து மித்தாலஜி படி உலகத்துல இறந்து போற முதல் மனிதன் தான் இந்த யமன். இவரோட அதிகப்படியான புண்ணியத்தால தான் இவர் யமன் போஸ்டிங்கே வராரு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த யமன் வந்து ரொம்பவே அழகா, ரொம்ப ஹேண்ட்ஸம் பாயா இருந்திருக்காரு. இப்பதான் பார்க்க ரொம்ப கொடூரமா, ரொம்ப கோர பொல்லவா இருந்திருக்காரு. இப்படி கோரமா மாறினாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப அழகா இருந்திருக்காரு. அதனால பொண்ணும் கூட வந்து இவர் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது காலங்கள் கழிச்சிட்டு இருக்காரு. தன்னோட வேலையை ஒழுங்கா பார்க்கவே இல்லை. அதனால படைக்கிற பிரம்மாக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. அவர் கூட பல தடவை சண்டை போட்டுருக்காரு. போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சிவன் கூட. சிவன் வந்து போய் யமன் கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி ஏன் வேலையை நீ ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிற? அதுக்கு யமன் இருந்துகிட்டு, நான் என்ன பண்றேன், இவ்வளவு அழகா இருந்திருக்கு, அதனால பொண்ணுங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, அதனால தான் நானும் பேசுறேன். பொண்ணே சிவன் போய் பக்கத்துல ஒரு தாமரை குளம் இருக்கும், அந்த தாமரை குளத்துல போய் நீ போய் உன் முகத்தை பாரு, எட்டி பாரு அப்படிங்கிறாரு. அவரும் போய் எட்டி பார்க்கறாரு. அந்த தண்ணியில அவரோட முகம் ரொம்ப கோரமா, ரொம்ப பயமா தெரிஞ்சிருக்கு. அவர் அப்படியே பயந்துட்டு வந்து சிவன் கிட்ட, ஏன் இப்படி என்ன பண்ண, ஏன் இப்படி என்ன மாத்தனீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. நீ தானே சொன்ன நீ அழகா இருக்கிறவங்க இந்த மாதிரி பொண்ணு கொண்டு வந்து பேசுறாங்க, நீ வந்து உன்னோட வேலையை கரெக்டா பார்க்க மாட்டேங்கிற, இப்ப நீ மாறிட்ட, போய் வேலை